ஹாய், இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கு 3rd டேர்மில் இயல் 3. ஸோ 6th கடைசி லெசன் இயல் 3. இதில் ஃபஸ்ட்டு செயல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டாபிக் தான். குற்றால குறவஞ்சி, இன்னொன்று மரமும் பழைய குடையும் அப்படின்ற அழகிய சொக்கநாத புலவர். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இலக்கியம் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பாடல் இது ரெண்டு மட்டும்தான் இந்த லெசனில் வந்து இருக்குது. மீதிலாம் வந்து கதை பகுதி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு செயல் பகுதி மட்டும் நம்ம படித்தோம்னா இந்த லெசன் வந்து ஓவர். இந்த குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். நூல் குறிப்பு பாருங்கள். ஸோ இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. பின்னாடி லெசன்ஸில் நம்ம வரும்போது இந்த குறவஞ்சி பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்நூலின் முழு பெயர் திருக்குற்றால குறவஞ்சி. ஸோ குற்றால குறவஞ்சியில் திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல். குறவஞ்சி அப்படின்ற ஒரு இலக்கிய வகையை சார்ந்த நூல். திருக்குற்றால குறவஞ்சி எந்த இலக்கிய வகையை சார்ந்த நூல்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ குறவஞ்சி அப்படிங்கிற இலக்கிய வகையை சார்ந்த நூல். ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகின்றன. ஓகே, பாடல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் பாருங்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மதி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. அதாவது குற்றால மலை தான் வந்து எங்கள் மலை அப்படின்னு சொல்லி குறத்தி வந்து பாடுறாங்க. அதாவது இதை பொருள் வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, பின்னாடியிலேருந்து கூனல்னால் வந்து வளைந்த அப்படின்னு சொல்லி பொருள். கூனல் அதாவது வளைந்த. அந்த சிவபெருமான் வந்து அந்த மலையில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்கார். அதாவது வளைந்த இளம்பிறை முடித்த வேணினா ஜடை பின்ன மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சடை விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வேணி அலங்காரர். அந்த அலங்கார சிவபெருமானை வந்து நார்மலாகவே அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையா. அந்த குற்றால மலையில் வீற்றிருக்கக்கூடியது யார் அப்படின்னா சிவபெருமான் வந்து வீற்றிருக்காரு. அதில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வானரம் அப்படின்னா ஆண் குரங்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பழத்தை கொண்டு போயிட்டு மந்தி பெண் குரங்குகளுக்கு வந்து கொடுக்கும். பெண் குரங்கு. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்கு. மந்தி சிந்து, அந்த மந்தி என்ன பண்ணும், அந்த பழத்தை சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வான் தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களோ அது சிந்தக்கூடிய, அந்த குரங்குகள் சிந்தக்கூடிய மந்தி சிந்தக்கூடிய அந்த கனிகளுக்காக தேவர்கள் வந்து கெஞ்சுவாங்க. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள் அப்படின்னா அந்த குறிஞ்சி மலைப்பகுதி. அந்த மலைனாவே என்னது, மலையும் மலை சார்ந்த இடம்னாவே வந்து குறிஞ்சி. ஸோ அந்த குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய அந்த குறத்தின்னு கூட வச்சுக்கலாம். அங்கே வாழ்கிறவங்கள, அந்த மலை உச்சி பகுதியில் வாழ்கிறவங்கள காணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சி பகுதியில் வாழ்கிறவங்களை காணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வானத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழைப்பாங்களாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். கமன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர். அதாவது கமன சித்தர்னா வந்து இறப்பை வந்து நீக்கக்கூடிய, மனிதனினுடைய இறப்பை நீக்கக்கூடிய மூலிகையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமன சித்தர்கள் வந்து அந்த மலையில் வந்து விளைவிப்பாங்க. தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும். ஸோ வந்து அங்கேருந்து என்னது, நிறைய மலைனாவே அங்கே அருவிகள் இருக்கும். அருவிகள் வந்து விழும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வானின் வழி ஒழுகும் அப்படின்னா வானத்தை தொடுற அளவுக்கு அந்த உயர்ந்த மலைப்பகுதியிலிருந்து நீரானது வந்து ஒழுகும். செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். அந்த செங்கதிரோன் பரிக்காலும், பரினா வந்து குதிரை. அந்த குதிரையினுடைய கால்களும் தேரினுடைய சக்கரங்களும் வந்து வழுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நீரானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பொருள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம்.
வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். ஆண் குரங்கு பெண் குரங்குகளுக்கு வந்து கனிகளை கொடுக்கும். அந்த மந்தியானது சிந்தக்கூடிய கனிகளுக்காக இந்த வான் கவிகள் தேவர்கள் வந்து கெஞ்சுவாங்க. அதை சிந்துறதை வந்து வாங்கிறதுக்காக. காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர். வானவர்னா வந்து தேவர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய காணவர்கள் வந்து அழைப்பாங்க. அங்கே கமன சித்தர் வந்து காய சித்தி விளைவிப்பர். இறப்பை நீக்கக்கூடிய அந்த காய சித்தியை வந்து அங்கே விளைவிப்பாங்க. தேன் அருவி வான் அளவுக்கு அந்த உயர்ந்த அளவுக்கு அலைகள் வீசக்கூடிய அந்த தேன் அருவியில் குதிரையினுடைய தேர்காலும் வழுகிற அளவுக்கு அதன் ஆறானது அந்த அருவியானது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த பிளேஸ், அந்த மலை வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓட காண்பது பூம்புனல் வெள்ளம். அங்கே ஓடுறது என்ன அப்படின்னா ஆற்று அந்த அருவியிலிருந்து விழக்கூடிய நீர் தான் வந்து ஓடுமே தவிர இங்கே வந்து யாரும் வந்து மக்கள் வந்து அஞ்சு வந்து ஓடுறது இல்லை. யாரும் பயந்து போயிட்டு ஓடுறது கிடையாது. ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். ஒடுங்கிறது அப்படின்னா வந்து வறுமையால் யாரும் இங்கே வாடுறது கிடையாது. ஒடுங்குதல் அப்படின்றது இங்கே வந்து யோகியர் மனம் வந்து ஒடுங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து அந்த மனம், அந்த யோகியரினுடைய உள்ளம் மனமானது ஒடுங்கி இங்கே வந்து தவம் செய்கிறாங்க. வாட காண்பது மின்னார் மருங்குனா பக்கம், இடை, இதெல்லாம் பொருள். பக்கம்னு ஒரு மீனிங் இருக்குது. மின்னார்னா பெண்கள். இங்கே என்ன வாடி போய் இருக்கும் அப்படின்னா பெண்களினுடைய இடை தான் வந்து வாடி போய் இருக்குமே தவிர இங்கே வந்து என்னது, யாரும் வந்து பசியால் வறுமையினால் வாடுறது இல்லை. மக்கள் யாரும் பசியினாலேயோ வறுமையினாலேயோ வாடுறது இல்லை. அதாவது உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய இடையானது மெலிந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருந்த காண்பது சூளுலை சங்கு. அங்கே சங்கு தான் வந்து வருந்துமே தவிர அங்கே முளைக்கக்கூடிய அந்த முத்துக்கள் ஈனக்கூடிய சங்குகளை எது ஈனும் அப்படின்னா முத்துக்கள் தான் வந்து சங்குகளை ஈனும். அதுதான் வந்து வருந்துமே தவிர மக்கள் யாரும் இங்கே வந்து வருந்துறது இல்லை. போட காண்பது பூமியில் வித்து. அதாவது இங்கே வந்து எதையுமே வந்து தூக்கி பயனற்றது அப்படின்னு சொல்லி இந்த மலைப்பகுதியில் எதையுமே நாங்கள் வந்து தூக்கி போடுறது இல்லை. எதை தூக்கி போடுறோம் அப்படின்னா வித்துனா விதையத்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் தூக்கி போடுறோம். அதுவும் வந்து முளைச்சி என்னாகும், மரங்களாக வரும். புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. கிண்கிணினா குழந்தைகளினுடைய கால் கொலுசு தான் வந்து இங்கே புலம்புமே தவிர மக்கள் யாரும் வந்து புலம்புறது இல்லை. தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. நாங்கள் இங்கே மக்கள் எதை தேடுறாங்க அப்படின்னா அறம், பெருமை, இதை ரெண்டை மட்டும்தான் மக்கள் வந்து இங்கே தேடுவாங்களே தவிர யாரும் செல்வங்களை தேடி வந்து போடுறது இல்லை. தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. கீர்த்தினா வந்து செல்வம், அதாவது நல்ல அறம் பெருமை, இதை மட்டும்தான் மக்கள் வந்து தேடுறாங்களே தவிர செல்வத்தை வந்து தேடுறது இல்லை. திருக்குற்றாலர் தென் ஆரிய நாடே. அதாவது தென் குற்றாலர் அப்படின்னா சிவபெருமான். இந்த குற்றாலநாதர்ன்றது யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமான் வாழக்கூடிய நாடு தான் வந்து எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி குறத்தி வந்து தன்னுடைய மலைவளம் பற்றி சொல்கிறாங்க. இதில் பொருள் கூறுக ரொம்ப முக்கியம். வானரங்கள் அப்படின்னா குரங்கு, பட் இந்த இடத்துல ஆண் குரங்கு. மந்தினா பெண் குரங்கு. வான்கவிகள் தேவர்கள். கமன சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய சித்தர்கள். கமன சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய சித்தர்கள். காய சித்தி அப்படின்னா மனிதனினுடைய இறப்பை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை. பரினாவே குதிரையினுடைய கால். கூனல் அப்படின்னா வளைந்த. வேணினா சிவபெருமான் இதில் இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய சடை. மின்னார்னா பெண்கள். மருங்குனா இடை. சூளுலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். அடுத்து மரமும் பழைய குடையும். இதை எழுதியவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும், அதாவது மரத்துக்கு ஒப்பா அந்த பழைய குடை, அந்த பீற்றல் குடையை வந்து இங்கே வந்து ஒற்றுமைப்படுத்தி வந்து சொல்லியிருப்பார். மரத்தில் போய் அடியில் நம்ம மழை வரும் பொழுது மரத்துக்கு அடியில் போய் நின்னோம் அப்படின்னா நம்ம நனையாமல் இருப்போமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அது வந்து எப்படி அங்கங்கே இருந்து நீர் சொட்டுமோ அது மாதிரி இந்த பீற்றல் குடையிலையும் வந்து நீர் வந்து சொட்டும் அப்படின்றது தான் வந்து அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பார். அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். ஸோ அழகிய சொக்கநாத புலவர் எங்கே பிறந்திருக்காரு? திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை எழுதியவர். ஸோ 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள். ஸோ இந்த தனிப்பாடல்கள் எல்லாமே தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் வந்து தொகுத்திருக்காங்க. இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு பாருங்கள். தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள ஸ்லேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தந்த
மரமும் பழைய குடையும். இது வந்து எதில் வச்சுருக்காங்க அப்படின்னா தனிப்பாடல் திரட்டில் வந்து ஸ்லேடை பாடல் அப்படின்னு சொல்லி ஸ்லேடை பாடல் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது ஸ்லேடை. ஒரு சொல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு தொடராக இருக்கலாம், ஆனால் அது வந்து 2 பொருட்களை தரணும். அந்த மாதிரி இருந்தால் அது பேர் வந்து ஸ்லேடை. அப்படி இல்லைன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொருளை தரதுனால, சொல்லாக இருக்கலாம் தொடராக இருக்கலாம், அதாவது 2 பொருட்களை தரதுனால அதை வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல், இரட்டுற மொழிதல், அதாவது 2 பொருள்பட பாடுவது. ஆறுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஓடுற ஆடு சொல்லலாம், எண்ணிக்கையை சொல்லலாம், இல்லைனா 6 அப்படின்றது வழியை வந்து சொல்லலாம். ஸோ வந்து ஒரு சொல், பட் ஆனால் மீனிங் வந்து நிறைய இருக்குது. பாடல் பாருங்கள். பிஞ்சு கிடைக்கும் பெருமழைக்கு தாங்காது. அந்த குடையை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிஞ்சு போன அந்த குடை வந்து பெருமழைக்கு தாங்காது. அதே தான் வந்து மரமும். மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். நாம் அதுக்குள்ளே ஒண்டிக்கிட்டோம் அப்படின்னா வெயில் வந்து ஒழுகும். தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்து குமாரசுவாமி துரை ராஜேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் குடை. அந்த கோட்டு மரம் தான் வந்து பீற்றல் குடை. யாருக்கிட்ட வந்து இதை வந்து சொல்கிறாங்க? முத்து குமாரசுவாமி, அதாவது முருகர்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து இதை சொல்லியிருக்காங்க. அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனே. அந்த முத்துக்குமார சாமி துறை கேட்பாயாக. ஸோ இதில் வந்து அரசனை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனே. கிளைகளை உடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும், மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும், அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும். ஸோ வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து வெயில் தாங்காமல் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து விழும். பழைய குடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும். எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடை மரத்துக்கு ஒப்பானதாகும். ஸோ வந்து இதை வந்து இந்த குடையை வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு ஒப்புமையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 லெசன் வந்து சும்மா வந்து ஸ்டோரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. அதில் எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஸ்டோரி தான் வந்திருக்கும். இலக்கணம் பார்த்திங்கன்னா இதுவும் நிகழ்காலம், இறந்த காலம், ஸோ அதை பற்றி நார்மலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், சுட்டெழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆ இ உ இது 3 வந்து சுட்டெழுத்துக்கள். அதே மாதிரி வினா எழுத்துக்கள்லாம் எது அப்படின்னா குரில் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஸோ இது 5 வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கூட கொஷினில் கேட்கலாம். வினா எழுத்துக்கள் 5, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். இது ஏ அப்படின்றது முதல் மற்றும் இறுதி இந்த 2 இடத்துலையும் நின்று என்ன பொருளை தரும் அப்படின்னா வினா பொருளை தரும். என்ன தரும் அப்படின்னா வினா பொருளை தரும். இதில் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு, மெல்லினை எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லினை எழுத்தும், மெல்லினை எழுத்தினுடைய நட்பு எழுத்தான வல்லினை எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு. பாருங்கள், கா ஞா, காவுக்கு இனமான இங்கு கா ஞா, சா ஞா, டா நா, தா நா, பா மா. இதில் யா, ரா, லா, வா இது வராது. அடுத்து ராக்கு நா, இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லின மெல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இந்த இடையின எழுத்துக்கள் 6 வந்து வராது. இதில் பாருங்கள், நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அந்த ஒருமை பன்மை. காற்று வீசின, இங்கே காற்று அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒருமை. காற்று வீசியது, காற்று வீசியது இதுதான் ரைட்டு. மரங்கள் அசைந்தது, இது வந்து ஒருமை. அசைந்தது அது அப்படிங்கும்போது அது வந்து ஒருமை. அசைந்தன மரங்கள்ன்றது வந்து பன்மை சொல். ஸோ மரங்கள் அசைந்தன. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான், 2 பேர் இருக்காங்க. சென்றனர், வரணும். சென்றனர், சென்றான் அப்படிங்கும்போது ஒருத்தரை குறிச்சாதான் வந்து சென்றான் வரும். ஸோ 2 பேர் இருக்கும்போது சென்றனர். முக்கியமாக வந்து இந்த பறவைகள் பறந்தன, பறவை பறந்தது. பறவைன்னு வரும்போது பறந்தது ஒரே ஒரு பறவை. ஆனால் பறவைகள் அப்படின்னு வரும்போது பறந்தன, அது வந்து பன்மையில் வரணும்.
இதில் பார்த்திங்கன்னா அந்த திருமூலர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். ஒரு பாருங்கள், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அந்த லைன் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா திருமூலர் அவர்கள். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, திருமூலர். ஸோ பாயிண்ட்ஸ் எங்கே வேணாலும் இருக்கும், அதை நாம் தான் வந்து இது பண்ணணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து தாமரை, தா குட்டல் மறை, தாவி மறைனா மான். இந்த ரா வரும் பொழுது இந்த ராரா வேறுபாட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொருள் வேறுபாடில் தா அப்படின்னா தாவுகின்ற மான், தாமரை தா தாமரை அப்படிங்கும்போது இந்த இடத்துல மலர், குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர். பலகை அப்படின்றது மரப்பலகை ஒன்று, பல கைகள் அப்படின்ற பொருளையும் தரும். அதே மாதிரி எதிர்ப்பால், மறுத்து எதிர்க்கிறது, எதிர்கூட்டல் பார், அதாவது எதிர்ப்பால், எதிர் ஆண் பெண் அப்படின்ற பாலினத்தை சொல்கிறது. மாமரம், பெரிய மரம், இன்னொன்று மாமரத்தை சொல்கிறது. 6 தலைகள் இருக்கிறது. ஆறுதல், தேற்றுதல் அப்படின்ற பொருள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அந்த இரட்டுற மொழிதல், அதுதான் ஒரே சொல் அல்லது ஒரு தொடர் 2 பொருட்களை தந்தால் அதை ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள்கள் தினம், தொழிலாளர் தினம் எல்லாருக்குமே தெரியும், May 1. அதே மாதிரி காந்தி ஜெயந்தி, காந்தியடிகள் பிறந்த தினம் October 2. புத்தக நாள், ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். உலக புத்தக நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23. குழந்தைகள் நாள் தெரியும், November 14. சுற்றுச்சூழல் ஜூன் 5 தான் வந்து சுற்றுச்சூழல் நாள். குடியரசு நாள் நமக்கு தெரியும். கொடி நாள் வந்து பார்த்திங்கன்னா December 7. மகளிர் தினம் March 8. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் November 19. November 19. மனித உரிமைகள் நாள் வந்து பார்த்திங்கன்னா December 10. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு அந்தளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் வந்து November 19. மனித உரிமைகள் நாள் December 10. மகளிர் நாள் March 8. கொடி நாள் December 7. மீதெல்லாம் ஞாபகம் இருக்கும். உலக புத்தக நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23. ஓகே, இந்த லெசன் வந்து ஓவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 7th வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.